வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹேஷ் ப்ரவுன் வீட்டிலையே ரொம்ப கிறிஸ்பியாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை கேரட் துருவுறதுல இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு அதில் நம்ம துருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம அழுத்தி பிசைஞ்சு வாஷ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கையில் பிழியறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு மெல்லிசான டவல் வச்சுட்டு அதில் நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பொடிசாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன். பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக துருவன சீஸ் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசி அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா டைட்டா வரணும். இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பாலா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி கையில வச்சு லைட்டா வந்துட்டு பிரஸ் பண்ணி விட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்க, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹேஷ் ப்ரவுன் ரெடி. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம பண்ணி வச்சிருக்கிற ஹேஷ் ப்ரவுனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நம்ம லைட்டா இதை திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வரணும். இப்போ இதை நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே ஹேஷ் ப்ரவுன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.